லேண்ட்லைன் நானே ஃபோன் எடுப்பேன். இப்பவும் 2 நாளைக்கு ஒரு தடவை கோபால் பேசாமல் இருக்க மாட்டான். லேண்ட்லைனை கை பக்கத்துலேயே வச்சுருப்பேன். ஆனால் நானும் தேடிக்கிறேன், நல்ல ஒரு ஆளை தேடிங்கிறேன். உதவியாளர் நல்ல உதவியாளர். இதில் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொன்னேன். இன்னொரு முக்கிய அறிவிப்பை உங்களுக்கு சொல்லுகிறேன். கட்சியினுடைய தலைவர் அன்புமணிக்கு 50 தொகுதியில் 1000 x 100 50 தொகுதியில் வெற்றி பெறணும்னா ஒரு நல்ல இளைஞர் மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன். மேலே வாப்பா இருக்காரா? வகையிலும் உதவியாக இருப்பதற்காக ஊதம் போயிட்டாங்க. அதனால் இன்றிலிருந்து அவர் அந்த பொறுப்பை ஏற்று மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கா? ஆமாம், எனக்குலாம் வேணாம். அவனுக்கு இப்போதான் 4 மாதம் வந்தான். கேட்கணும், யாராக இருந்தாலும் நான் சொல்வதுதான் கேட்கணும். ஏதோ பண்ணி நீ பண்ணி புரியுதா? நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, போ அப்போ. முகுந்தன் மீண்டும் சொல்றேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்பா. குடும்பத்தில் இன்னொன்று போடு. குடும்பத்தில் நன்றி யார் சொல்றது? நிறைவேறல ஒரு புதுசா ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்க எல்லாம் என்ன பார்க்கலாம். பனையூர்ல சென்னை பனையூர் அலுவலகம் ஒன்று திறந்திருக்குது. 3வது தெருவில் வச்சிருக்கு. ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் மீண்டும் சொல்லுகிறேன், உங்களுக்கு மாநில இளைஞர் சங்க தலைவர் உதவியா இருக்க போறாரு. முகந்தன் உனக்கு உதவியா இருக்க போறாரு. அதனால இதை யாரும் மாற்ற முடியாது. உனக்கு விருப்பம் இல்லைன்னா அவ்வளவுதான், வேற என்ன சொல்ல முடியும்? முகுந்தன் தலைவர். நான் சொல்றதுதான் கேட்கணும். நான் ஆரம்பிச்ச கட்சி, நான் என்ன சொல்றாலும் அதுதான் செய்யணும் எல்லாரும். அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள். யாராக இருந்தால் விருப்பம் இல்லாதவர்கள், என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம். நன்றி. யாரோ சொல்றது? நிறைவாக கூட்டம் நிறைவு பெறுகிறது. நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார். இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேதா நியூஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.